பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட இந்த சிலுவை மன்றாட்டு ஜெபம், இந்த குட் ஃப்ரைடே இன்றைக்கி கூட நம்ம சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். நாம் இன்றைக்கி நம்மளுடைய தேசத்தில் இருக்கிறதான பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஆமென் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்காக இன்றைக்கி நாம் மன்றாட போகிறோம். தேவ சமூகத்திலிருந்து என்னோடு கூட நீங்களும் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு ஜெப குறிப்பாக சொல்லும் பொழுது நாம் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் ஆமென் இந்த நாளிலும் இந்த குட் ஃப்ரைடே இன்றைக்கும் கூட தேசத்தில் பெரிய காரியங்களை, விடுதலைகளை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் இப்பொழுதும் இணைந்து நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நல்லவர். முதலாவது ஜெப குறிப்பாக, ஆபாச வலைத்தளங்களில் சிக்குண்டு இருக்கிற வாலிபர்கள் அது நின்று விடுவிக்கப்பட மன்றாடி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம் ஜெப குறிப்பு, ஆபாச வலைத்தளங்களில் சிக்குண்டு இருக்கிற வாலிபர்கள் அது நின்று விடுவிக்கப்பட மன்றாடி ஜெபிக்க போகிறோம். ஆமென். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஏசையா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா இப்பொழுதும் கூட ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆபாச வலைத்தளங்களில் சிக்கி கிடைக்கிறதான, அடிமைப்பட்டு இருக்கிறதான ஆண்டவரே, அந்த இச்சையின் ஆவில பிடிபட்டு இருக்கிற ஆண்டவரே வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. டீனேஜ் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விடுதலை அந்த சிலுவையில், ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, அந்த சிலுவையில் பெற்ற அந்த விடுதலை இன்றைக்கு அநேக அப்பா வாலிபர்களை விடுதலை ஆக்கட்டும். எல்லா வாலிபர்களுக்குள்ள இன்னைக்கு பாவ அப்பா அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த ஆபாசமான காரியங்களை சிக்கி கிடக்கிற வாலிபர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையை என் ஆண்டவர் கொடுப்பீராக. ஆண்டவரே விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரை கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிற தேவன் அல்லவா. ஆண்டவரே அந்த இச்சையின் அடிமைத்தனத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா, ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளிப்படுகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா அநேக ஆண்டவரே இணையதளங்கள் ஆண்டவரே முடக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த தவறான வெப்சைட்டுகள் எல்லாம் முடக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பேன் பண்ணட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, கர்த்தர் இரக்கம் செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. வாலிபர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. ஞானமாய் ஆண்டவரே வலைதளங்களை யூஸ் பண்ணணும்பா. அன்வான்டா தேவையில்லாத காரியங்களுக்குள்ளாக வாலிபர்கள் ஆண்டவர் உள்ளே போகாதபடி கர்த்தர் ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு அநேக சபைகள் இருக்கிற வாலிபர்கள் கூட இப்படிப்பட்ட பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் அப்படியே விடுவிக்கிற நல்ல கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பாவ அடிமைத்தனத்தினின்று எழ முடியாமல், அதாவது எழும்ப முடியாமல் மீண்டும் மீண்டும் விழுந்து போகும் வாலிபர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பாவத்தை மேற்கொள்ளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். இதற்காக நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கும் பாவ அடிமைத்தனத்தில் ஆமென் ஆமென் அநேக திருச்சபைகளை நாம் பார்க்கும் பொழுது பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற அநேக வாலிபர்களை பார்க்க முடிகிறது. அது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. நாங்களும் அநேக திருச்சபைகளுக்கு ஊழியத்திற்கு போவதுண்டு. அநேக வாலிபர்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது தேவனை தேடுகிற ஒரு இருதயம் இருக்காது. ஏதோ கடமைக்கென்று வருகிறது, தன் தாய் தகப்பன்மாரை திருப்திப்படுத்துவதற்காக ஆலயத்திற்கு வருவது, இப்படிப்பட்ட ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அடிமைத்தனம் அவர்களை எழ முடியாத
முடியாதபடி, எழும்பி பிரகாசிக்க விட முடியாதபடி அது தடை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய், ஆமேன், இங்கே இருக்கிற இடத்துல, ஆமேன், உங்கள் வீட்டில் நீங்கள், ஆமேன், வாலிபர்கள் இருப்பார்களானால், ஆமேன், அவர்களுக்காகவும் நாம் இணைந்து ஜெபிப்போம். தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காகவும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். சபைகளில் இருக்கிற வாலிபர்களுக்காகவும் நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? கண்களை மூடி, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம்பா, 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 ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரை, இப்பொழுதும் கூட பாவ அடிமைத்தனத்து நின்று எழ முடியாதபடி ஆண்டவரை மீண்டும் மீண்டும் விழுந்து போகும் வாலிபர்களை உம்முடைய திரு கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஷபலா கத்துரபல நம சந்தரபோ லக தடபரபலனா உடபல கரபோ சந்தரெபிலி நிமா கரபோ லனமனா. ஆண்டவரை, இன்னைக்கு ஒரு என்கவுண்டர் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததென்று வேதவசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, ஒளியை பெற விடாதபடி, வெளிச்சத்தினிடத்திற்கு வர விடாதபடி தடை பண்ணுகிற அந்த பொல்லாத இருளின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடைந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எலும்பணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் பொழுதே விழுந்து விழுந்து போகிறாங்க. ஏசப்பா, இன்னைக்கு இரக்கம் செய்யுங்க. ஏசப்பா, இன்னைக்கு இரக்கம் செய்யுங்க. ஏசப்பா, இன்னைக்கு இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இறங்குங்க. ஆண்டவரே, அப்பா, அடிமைத்தனத்தில் இருக்கிற வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் துணையோடு அவர்கள் எழும்பணுமே. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு எழும்பணுமே. அப்பா, கிருபை பாராட்டுங்க, இரக்கம் செய்யுங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளுக்குள்ள இந்த அக்னி போடுவதாக. சபைகளுக்குள்ள அக்னியை போடுங்க. வாலிபர்களை கர்த்தர் எழுப்புங்க, எழும்பி பிரகாசிக்க வைங்க. ஆண்டவரே, பாவ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்து, ஆண்டவரே, நீர் எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிற எல்லா கிருபை இரக்கங்களுக்காக மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்யுங்கப்பா. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிற தயவுகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் துணையோடு எழும்பணும், உமக்காக பெரிய காரியங்களை செய்யணும். அப்படியே நீங்கள் செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆமேன், ஆமேன். அடுத்த ஜெப குறிப்பாக, பல்வேறு மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு நேராக செல்லும் வாலிபர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடம் வர பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. பல்வேறு மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு, ஆமேன், தற்கொலைக்கு நேராக செல்லும் வாலிபர்கள், இன்றைக்கி அநேக வாலிபர்கள் செல்ஃபோன் மூலமாக தவறான ஒரு கான்ட்ராக்ட் உறவில் அவங்க ஈடுபடுறாங்க. அது நிமித்தமாக ஒரு மன அழுத்தம். இந்த வாலிபர்கள் சிறு வயதிலிருந்தே, இந்த டீனேஜிலிருந்தே உலக அன்பில் சிக்கி கொள்ளுகிறாங்க. லவ் என்கிறதான காரியத்தில் சிக்கிக்கொண்டு அதில் தோல்விகளை சந்திக்கும் பொழுது பல்வேறு மன அழுத்தத்துக்குள்ளாக போகிறாங்க. படிப்பு சம்பந்தமான காரியத்து நிமித்தமாக தோல்வி அடையும் பொழுது அது ஒரு மன அழுத்தத்துக்கு நேராக, குடும்பத்தில் அன்பு செலுத்தாத சில காரியங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அவங்களிடத்தில் அன்பு செலுத்தாமல் கேர் பண்ணாமல் இருக்கும் பொழுது அது அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிறது. ஒரு தாழ்வு மனப்பான்மை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், ஆமேன், அவர்களை தற்கொலைக்கு நேராக, ஆமேன், ஆமேன், அது அவர்களை கொண்டு செல்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அநேக வாலிபர்கள் சொல்லுகிறது உண்டு. அநேக வாலிபர்களுடைய அந்த 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 வார்த்தைகளை கேட்கும் பொழுது, நான் ஏன் இருக்கணும் என்கிற ஒரு சத்தத்தை நான் கேட்குறேன். என்னை தற்கொலைக்கு ஏதாச்சும் நீ பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு சத்தத்தை கேட்குறேன் என்று அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும், வாலிபர்கள் மனம் திரும்பணும். இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து ஒரு விடுதலையை பெற்று கர்த்தரிடம் வர நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பாரத்தோடு நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட சுவாமி,
பல்வேறு மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதான வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன ஆண்டவரே மனவேதனையோடு இருக்கிறாங்களோ, உலக அன்பில் சிக்கிக்கொண்டு அதில் ஒரு மனவேதனை ஆண்டவரே, படிப்பில் முன்னேறாதபடி ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்திருக்கிறதான பயத்தில் அது ஒரு மன அழுத்தம் ஆண்டவரே. ஆமேன். எனக்கு சரியான பணம் இல்லையே, வசதி இல்லையே, அது ஒரு மன அழுத்தம் ஆண்டவரே. ஆமேன். குடும்பத்தில் ஒரு அன்பில்லை, பாசம் இல்லாததுனால ஆண்டவரே, அது ஒரு மன அழுத்தம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, இப்படிப்பட்ட மன அழுத்தங்களிலிருந்து எங்கள் வாலிபர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. எங்கள் வாலிபர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. எங்கள் வாலிபர்களுக்கு அப்பா ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவா? நீர் விடுவிப்பீராக, நீர் விடுவிப்பீராக, நீர் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலையை ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவர் அடைய என் ஆண்டவர் அப்பா கிருபை பாராட்டுகிற தயவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரிடம் வரட்டும்பா, உங்க சமூகத்தில் வரட்டும்பா ஆண்டவர், உங்க சமூகத்தில் வரட்டும்பா. அந்த தற்கொலையை தூண்டுகிற, தற்கொலைக்கு நேராக இழுத்து கொண்டு போகிற எல்லா பொல்லாத எல்லா ஆண்டவர் பாதாளத்தின் வல்லமைகளை, சாத்தானுடைய கிரியைகளை, அவனுடைய தந்திரங்களை இப்பொழுதே ஒருமனப்பட்டவர்களாய் இணைந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடைந்து கொண்டு நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பல் ஆகட்டும் ஆண்டவரே. உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு விடுதலையை அநேக வாலிபர்களுக்குள்ள கர்த்தர் கொடுக்கிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க கொடுத்ததுக்காக நன்றி, அப்படியே நீங்க செய்ததுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக நாம் ஜெபிக்க போகிறோம். வேலை வாய்ப்பு இல்லாமல் அல்லது வேலையை இழந்து தவிக்கும் வாலிபர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பினையும் ஆசீர்வாதத்தையும் பெற நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். இன்றைக்கும் அநேக வாலிபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, அது நிச்சயம். ஆமாம், ஸ்தோத்திரம், படிக்கிறாங்க, ஆனால் அந்த படிப்புக்கேற்றதான வேலை அவர்களுக்கு சரியாக கிடைக்காததுனால அவங்க பல டிப்ரெஷனுக்குள்ளாக, மன அழுத்தத்துக்குள்ளாக அவங்க போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமே, நல்ல பணங்களை கட்டி அவங்க பெற்றோர்கள் விலை உயர்ந்த நல்ல ஒரு காலேஜில் படிக்க வைக்கிறாங்க, நல்ல பணங்களை செலவழிக்கிறாங்க. ஆனால் அதற்கேற்ற ஒரு வருமானம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் இன்னைக்கு இல்லவே இல்லை. நம்ம தான் ஜெபிக்கணும். இன்றைக்கி இருக்கிற அநேக வாலிபர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அதற்கு தக்க நடவடிக்கைகளை நம்முடைய மத்திய அரசாங்கம், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், மாநில அரசாங்கம் சரியான நடவடிக்கைகளை எடுக்கணும். வாலிபர்களுக்கு வேலைகளை கொடுக்கணும். அதே போல் வாலிபர்களும் நல்ல அந்த வேலைக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு நல்ல ஒரு தரம் இருக்கணும். ஸ்தோத்திரம். அந்த தரத்தை அவங்க ஏற்படுத்தி கொள்ளணும். ஏன் நம்ம படிக்கிறோம், சும்மா படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இல்லாமல் எதிர்காலத்தில் நம்ம நல்லா வரணும் என்கிறதான எண்ணத்தையும் அவங்களுக்குள்ளே இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். எதிர்கால பயத்தோடு இருக்கிற வேலை இல்லாமல் இருக்கிற வாலிபர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கணும். கருத்தோடு நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, வேலை வாய்ப்பு இல்லாத ஆண்டவர், வேலையை இழந்து தவித்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம், எதிர்கால பயத்தோடு நாங்கள் படிச்சுட்டோம் ஆனால் வேலை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறோமே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்காதா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்கால பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. அநேக வாலிபர்களுக்கு என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அநேக வாலிபர்களுக்குள்ள ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. வேலை வாய்ப்பின்மையை எங்க அரசாங்கம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாலிபர்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே, வாலிபர்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக. அநேக வாலிபர்களுக்கு ஆண்டவரே இந்த நாளில் அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது, எதிர்கால ஆண்டவரே பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா இது நிமித்தமாக வாலிபர்கள் தவறான தொழிலுக்கு நேராக போய்விடக்கூடாது, தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது ஆண்டவரே. என் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அப்பா நீங்கள் செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. அநேக வாலிபர்களுக்கு ஒரு வேலையை நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக நாம் ஜெபிக்க போகிறோம். வாழ்க்கையில் நலிவுற்று பெற்றோரை இழந்து நம்பிக்கை இழந்து வாழ வழி தெரியாமல் வாழும் ஒவ்வொரு வாலிபருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து கொடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கை ரொம்ப எல்லா இடங்களிலும் ஒரு கேள்விக்குறியான நிலைமையில் இருக்குது. ஆமாம், ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லாமல் வாழ்கிறாங்க. இன்றைக்கி அநேகருடைய வாலிபர்கள் பாதி படிச்சுட்டு படிக்காமல் அங்கங்கே ஊர் சுற்றுறது, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே இல்லாமல் குடும்பமே இல்லாதபடி அவங்களுடைய முடிவை ரொம்ப வேதனையாக இருக்கிறது, ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இது நிமித்தமாக தவறான காரியங்களில் போய் ஈடுபடுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் இழந்து போய் இருக்கிற, பெற்றோரை இழந்து போய் இருக்கிற, எல்லா வாழ வழி தெரியாமல் இருக்கிற வாலிபர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு தைரியத்தை, நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம ஜெபிப்போம் கருத்தோடு. நல்ல தகப்பனே, இன்றைக்கும் கூட ஆண்டவரே, வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து பெற்றோரை இழந்து வாழ வழி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக நாங்கள் உங்கள் சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இசப்பா, இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து கொடுப்பீராக, நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் அமைத்து கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, காலங்கள் உமது கரத்தில் அல்லவா இருக்கிறது, காலங்கள் உமது கரத்தில் அல்லவா இருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பா, நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை எல்லா வாலிபர்களுக்கும் என் ஆண்டவர் அமைத்து கொடுக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுங்க, ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்து தான் நம்பிக்கை, இயேசுதான் நம்பிக்கை என்கிறதான ஒரு உணர்வு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, வசனங்களை விசுவாசிக்கணும் ஆண்டவரே, சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும் ஆண்டவரே. என் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிபர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிற தயவுகளுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் இதுவரை கேட்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த ஜெபத்தின் மூலமாக அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டதற்காக நன்றி. எங்களோடு இணைந்து ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி. God bless you.